தேசிய மக்கள் காங்கிரஸ் தென் சீனாவில் சச்சரவுகள் முடிவை வந்தடையும் முன்பே, அதாவது என்னென்னா பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, செப்டம்பர் 1949 மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு பீஜிங் நகரில் பார்த்திங்கன்னா கூடுச்சு. அதாவது என்னென்னா, மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு பீஜிங்கில் எப்பொழுது கூடியது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, செப்டம்பர் 1949 பார்த்திங்கன்னா கூடுச்சு. ஏன் கூடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். பொதுவுடைமை கட்சியிலிருந்தும் பிற இடதுசாரி அமைப்புகளிலிருந்தும் 650 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இம்மாநாடு நடுவண் ஆட்சிக்குழுவை தேர்ந்தெடுத்து அதற்கு மாசே துங்கை தலைவராக நியமித்தது. இக்குழு 5 ஆண்டுகளுக்கு சீனாவை ஆட்சி செய்தது. தென் சீனாவில் பார்த்திங்கன்னா ஒரு சச்சரவு இருக்குது. அந்த சச்சரவு முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு பார்த்திங்கன்னா கூடுது. எங்கே அப்படின்னா பீஜிங் நகரில் செப்டம்பர் 1949 பார்த்திங்கன்னா கூடுது. இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே கலந்துவாங்க இல்லைங்களா. பொதுவுடைமை கட்சியில் இருந்தோம் மற்ற இடதுசாரி அமைப்புகளில் இருந்தோம் ஒரு 650 பிரதிநிதிகள் பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு நடுவண் ஆட்சிக்குழுவை தேர்ந்தெடுத்து அதுக்கு மாசேதுங்கை பார்த்திங்கன்னா மாசேதுங்கை தலைவராக நியமிக்கிறாங்க. இந்த குழு ஒரு 5 ஆண்டுகளுக்கு சீனாவை ஆட்சி செய்து. சரி, இப்போ மாசேதுங்கோடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். மாசேதுங்கின் தலைமையில் உருவான சீனா மக்கள் குடியரசு ஆட்சியின் செயல்பாடுகள் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. அதான் சொன்னல, ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா தலைவராக நியமிக்கணும். ஸோ தலைவராக நியமிச்சிட்டாங்க. அவர் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்க வச்சுருக்காரு சீனா சைடு. உலகின் இரு பெரும் பொதுவுடைமை சக்திகளாய் சோவியத் ரஷ்யாவும் சீன மக்கள் குடியரசும் பார்த்திங்கன்னா உருவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. மாசேதுங்கோடைய தலைமையில் உருவான சீனா மக்கள் குடியரசு ஆட்சியின் செயல்பாடுகள் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. இப்போயும் சீனாவுடைய சில அந்த புல்லட் ட்ரெயினாக இருக்கலாம், சில அந்த அவங்களுடைய கட்டமைப்புகளாக இருக்கலாம், சரிங்களா. ஸோ வியக்க வைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தலைவர்கள் தான் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதான் உலகின் இருபெரும் பொதுவுடைமை சக்திகளாக சோவியத் ரஷ்யாவும் சீன மக்கள் குடியரசும் பார்த்திங்கன்னா உருவெடுத்திருக்கு.